வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கருப்பு கவுனின்னு சொல்லக்கூடிய நெல் ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. நான் 5 அடி இருக்கேன். இது எனக்கு மேலே 1 அடி இருக்குது. கிட்டத்தட்ட 6 அடி வளர்ந்துருக்கு. இன்றைக்கோட 110 நாள் ஆகுது. இன்னும் 40 நாள் அறுவடை ஆகிடும். இந்த முழுக்க இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்டதுங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தெளிவாக தெரிஞ்சு தான் போட்டேன். கண்டிப்பாக அந்த வளர்ச்சி பாருங்கள், நான் எதிர்பார்க்காத விட ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த தூர் வெடிக்கிற தன்மை, பூச்சி நோய்க்கு எதிர்பார்த்தல், அந்த வளர்ச்சி எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. 45வது நாள் கட் பண்ணி விட்ட பின்னாடி 2 அடி வளர்ந்துருக்கு. ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. ஏன்னா முதல் முறையாக இயற்கை விவசாயம் செய்கிறேன். இந்த கருப்பு கவுனி, இந்த கதிர் பாருங்கள், சிகப்பு நிறத்தில் இருக்கும். சிகப்பு நிறமாக இருந்தாலும் இந்த அரிசி கருமை நிறத்தில் இருக்கும். கருமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்டோசைனின் சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடை செய்யறதுனால மனிதர்களுக்கு புற்றுநோய் வராமல் இருக்கும். இதுக்கு இடுபொருள்னு பார்த்தீங்கன்னா 2 முறை மீன் அமிலம், 1 முறை பஞ்சகவியம், பனம்பழ கரைசல் இது கொடுத்து, அதுக்கப்புறம் பூச்சி விரட்டியா, பத்திலை கசாயம், 3G கரைசல்னு சொல்லக்கூடிய இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் இது கொடுத்தேன். தெளிப்புக்கு பூக்கள் ஒரு சீராக பூக்கணுன்றதுக்காக தேமோர் கரைசல் 2 முறை கொடுத்துருக்கு. இந்த கருப்பு கவுனியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் இருக்கும். இரும்பு சத்து அதிகமானால் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும், ரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும். இதனால் ரத்த சோகை வராது. பெண்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். இது உடல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருந்தால் செரிமான கோளாறு, மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் வராமல் இருக்கும். உடல் புண், பித்தப்பைக்கல் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது. இந்த கருப்பு கவுனியில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது எலும்புகளை வலுப்படுத்தக்கூடியது. மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுனால நினைவாற்றலை வளர்க்கக்கூடியது. புதிய திசுக்களின் வளர்ச்சி, இரத்த அணுக்களின் வளர்ச்சிக்கு உதவி செய்கிறதுனால வளரிளம் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இதை சாப்பிட்றது மூலியமாக. ஏன்னா புதிய ரத்த அணுக்களின் வளர்ச்சி, புதிய திசுக்களின் வளர்ச்சி இதை சாப்பிட்றது மூலிமா கிடைக்கும். இதை கஞ்சியாகவும் வடித்து சாப்பிட்லாம், சாதமாகவும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி ரகங்கள் அதிக சத்துக்களும் மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த அரிசி ரொம்ப மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் வைக்கிறதுனால நீரிழிவு நோய் வராமல் இருக்கும், உடல் பருமன் வராமல் இருக்கும். அடுத்த பதிவில் மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய நெல் ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். நன்றி.